நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/7/2026 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 1ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின்படி திதி வார யோக கரண நட்சத்திர பஞ்சாங்க தேவதைகளை வழிபடுபவர்களுக்கு 30 முக்கோடி தேவர்களுடைய அருளாசையும் இன்றைய நாளுக்கான யோகத்தையும் பரிபூரணமாக பெறுவீர்கள். குறையேதும் இல்லை கோவிந்தா என்பது போல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 10:50 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 வரை ஆயில்யம், பின்பு இரவு 11:24 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:33 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இன்று காலை 10:50 வரை கரசை, பின்பு இரவு 10:13 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12:04 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:59 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 11:24 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 வரை பூராடம், பின்பு இரவு 11:24 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று இரவு 11:24 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், ஸ்ரீ கேத்து பகவான், ஸ்ரீ சந்திர பகவான்.
கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி அதிகாலை 12:04 வரை பூராடம். அதன் பிறகு இரவு 11:24 வரை உத்திராடம். இரவு வரை தனுசு ராசி அன்பர்களுக்கும் சந்திராஷ்டமம், அதே போல மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தியானது வளர்பிறை சுக்லபக்ஷ சதுர்த்தி. ஆக இந்த நாளிலும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வாழ்க்கை பூரணமாக அமைந்திட பூரண கொழுக்கட்டை செய்தால் விசேஷம். மோதகம், அருகம்புல், தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழங்கள் வைத்து படைத்து வழிபட அனைத்து விதமான வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும், தாமதங்கள் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வழக்கு தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு ஏற்ற நாள், தானியம் சார்ந்த வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள், விரத செயல்களை பூர்த்தி செய்ய சிறந்த நாள், ஆபரண பழுது பணிகளை செய்ய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 6:40 முதல் இரவு 8:45 வரை மகர லக்னம். இரவு 8:46 முதல் 10:37 வரை கும்ப லக்னம். இரவு 10:38 முதல் காலை 12:20 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 27 நட்சத்திரக்காரர்களும் செய்வது நல்ல செல்வ வளத்தையும் செல்வாக்கையும் பேரானந்தத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுகிரக கடாட்சத்தை கொடுக்கும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுப சுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளே என்று வழிபட்டால் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தோடு செல்வமழை, தனமழை, கனகமழை பொழிவாளாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக ஸ்ரீ சுக்கிர பகவானை வணங்குபவர்களுக்கு அநேக கோட்டி கோட்டி லாபங்கள் சித்திக்கும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால்
ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆடி மாதத்தின் முதல் நாள் ஆடி பிறப்பு, முதல் வெள்ளிக்கிழமை ஆகியவை தமிழ் கலாச்சாரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவை. புனிதமான வழிபாட்டு நாட்கள் என்று கூட சொல்லலாம். இந்த நாட்களில் குலதெய்வம் மற்றும் அம்பிகையை, சக்தி தேவியை சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவதால் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக்கி தடைகள் விலக்கி நன்மைகள் உண்டாகும். ஆடி முதல் நாள் மற்றும் முதல் வெள்ளிக்கிழமையினுடைய முக்கிய சிறப்புகளையும் வழிபாட்டு முறைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களும் இதனை முறையாக செய்து வழிபடும் பொழுது அதற்குரிய நற்பலன் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு. ஆடி மாத பிறப்பன்று குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபடுவது குடும்பத்திற்கு மிகுந்த பாதுகாப்பையும் சுபிக்ஷத்தையும் தரும். மங்கள பொருட்கள் வாங்குதல். இந்த நன்னாளில் மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு போன்ற மங்கள பொருட்களை வாங்கி பூஜையில் வைப்பது வழக்கம். புதிய தொடக்கம். தக்ஷணாயன புண்ணிய காலம் தொடங்குவதால் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யவும் இது உகந்த நாள். முதல் ஆடி வெள்ளியினுடைய சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, ஆடி மாதத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் அம்மனுக்கு உரியவை என்றாலும் முதல் ஆடி வெள்ளி மிகவும் விசேஷமானது. இந்த நாள் பார்வதி தேவியின் வடிவான ஸ்வர்ணாம்பிகை மற்றும் ஆதிசக்திக்கு உகந்ததாக போற்றப்படுகிறது. வெள்ளிக்கிழமை வீட்டு வழிபாடு. அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். வேதம் மற்றும் நைவேத்தியம். அம்பிகைக்கு பிடித்தமான நைவேத்தியங்களான சர்க்கரை பொங்கல், கூழ் அல்லது பழங்களை படைக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், ரவிக்கை துண்டு கொடுத்து ஆசி பெறுவது சிறப்பான பலன்களை தரும். செய்ய வேண்டியவை: வீட்டின் அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து வரலாம். லலிதா சகசரநாமம் அல்லது அம்மன் பாடல்களையும் பாடி மன அமைதியுடன் வழிபடுவது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அம்பிகையினுடைய அருட்பாடல்களையும் அதி மந்திர சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களையும் உச்சரிப்பதால் அம்பிகையினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஆதி பராசக்தி. மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இன்று கட்டுப்படுத்த வேண்டும். சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரலாம். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இந்த அணுகுமுறையின் மூலம் வெற்றி காணலாம். வேலை தொழில் விஷயங்களில் வேலைகள் கூடுதலாக உண்டாகும். பணிகள் அதிகம் உண்டாகும். திறமையாகவும் கவனமாகவும் பணியாற்ற சில சௌகரியங்களை இழக்க நேரலாம். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம், இயல்பாக இருந்து விடுங்கள். இன்றைய நாள் காதலிப்பவர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தடுமாறக்கூடிய உணர்வுகள் ஏற்படும். இந்த தடுமாற்ற உணர்வுகளை உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தல் நல்லது. தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் நேர்மறையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். குடும்ப சூழ்நிலைகளை கருதி அனுசரித்து சென்றால் நல்லது. தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது குழந்தைகளுடைய நலனுக்காக. எந்த விதங்களிலும் விவாதங்கள், வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆடி மாதத்தினுடைய முதல் நாள், முதல் வெள்ளி, ஆடி வெள்ளி ஆக இந்த நாள் ஸ்ரீ மகாலட்சுமியை மனதார வழிபட நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எண்ணிய செயல்கள் நடக்கும். எல்லா சௌகரியங்களும் வந்து சேரும். மகாலட்சுமி வழிபாடு இந்த நாள் மிக மிக உகந்தது. குலதெய்வத்தை வழிபட வேண்டும். ஆடி வெள்ளி முதல் நாள் என்பதாலும் ஆடி மாதத்தின் முதல் தமிழ் மாத பிறப்பு. ஆடி மாதம் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆக தம்பதியர்கள் வீட்டில் அமைதி காப்பது விசேஷத்தை கொடுக்கும். வருமானத்தை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பணம், நிதி நிலைமைகளில் பார்க்கும் பொழுது பணப்புழக்கம் குறைந்திருந்தாலும் உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது சரியாகும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை சம்பாதிப்பீர்கள். அந்த தேவைகளும் கைகூடி வரும். பெரிய அளவில் குழப்பங்களோ சங்கடங்களோ இருக்காது. மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளை சிறப்பாக கொண்டு வர ஆன்மீக வழிபாடு, கோவில்களில் தீபங்கள் ஏற்றி வழிபட நல்லது.
வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் வரும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் கவனித்திருங்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் விவேகமாக இருங்கள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் அதிகம் தேவை. ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதிக வெளியிட நண்பர்கள் கூடாது. எல்லோரிடத்திலும் கனிவாக பேசினால் காரியங்கள் நடக்கும். நிதி நிலைமைகள் அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்தாலே நிதி நிலைமை சீராக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது தூக்கமின்மை என்கிற பிரச்சனை வரும். இதில் முதுகுவலி ஏற்படலாம். இந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மனக்கவலையை உண்டாக்கும். மேஷராசி என்பவர்கள் 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் உள்ள ஸ்ரீ நாகராஜர் சிலைக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி அரளிப்பூ போட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தம்பதியினர் பெயர் நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர தம்பதியினர் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள். இந்த நாளில் இத்தகைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகா. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கிருத்திகையில் பிறந்தவர்கள் விவேகமாக செயல்படுவீர்கள். நற்பவி நற்பவி நற்பவி. Have a nice day and wonderful day. Be happy. All the best. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி என்பவர்கள் இன்றைய நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும் சூழ்நிலைகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய்க்குண்டான பாவகம், வீடு, மனை, வண்டி, வாகனத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. அதாவது சுக்கிர பகவான், கேத்து பகவான், ஸ்ரீசந்திர பகவான். இந்த 4 கிரகங்களினுடைய நிலைகள் ஆனது சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த கிரக நிலைகள் மாறுபடும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளும் சகஜமாகிவிடும். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். இன்றைய நாள் சிறப்பான நாள் என்று சொல்வதற்கில்லை. விரும்பக்கூடிய பலன்கள் கிடைக்கும் சூழ்நிலைகள் அவ்வளவு இருக்காது, குறைவாக இருக்கும். இதை நினைத்து கவலைப்படாதீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அமைதியாக இருப்பதற்காக இந்த அமைப்பானதை சொல்லப்படுகிறது. உள்ளது உள்ளபடியாக இருக்கும். நம்முடைய சேனலினுடைய ராசி பலன் அன்றாட கிரக நிகழ்வுகளுக்கு ஏற்றால் போல் சொல்லப்படும். ஆக இதனை அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டால் அமைதியாக இருக்க முடியும். மன அமைதி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். விட்டு கொடுத்து போவதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும். குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய தெளிவை உருவாக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். திறம்பட பணியாற்ற
வேலைகளை ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் இருந்தாலும் ஒரு சிலருக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். இந்த காலகட்டமானது ஆஷாட நவராத்திரி ஸ்ரீ வராகி அன்னையை வழிபடுவதற்கு உகந்த நாள். ஆஷாட நவராத்திரி என்பது ஆக இந்த நாள் மாலை நேரத்தில் இரவு 7 மணிக்கு மேல் அன்னை ஸ்ரீ வராகி வழிபடுபவர்களுக்கு சேமங்கள் லாபங்கள் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் உண்டாகும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடன் நட்பாக இருக்க வேண்டும். அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். அவர்களுடைய குடும்ப நிலைகளை பற்றி அதிகம் பேச வேண்டாம். கருத்துக்களையும் கூறாதீர்கள். அமைதியாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் நிதி நிலைமைகள் அதிருப்தியை ஏற்படுத்தும். பண இழப்புக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும். மனதில் இருந்த கவலைகள் குறையும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் இருந்து வந்த ஆர்வமின்மை சற்று குறையும். நன்றாக படிக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும். ஜெயித்தே ஆக வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் இருப்பீர்கள். இன்றைய நாள் நிதி நிலைமைகளில் கவனமாக பார்த்துக் கொள்வது அதிகம். யாரிடத்திலும் பணத்தை ஏமாறாதீர்கள். பிறருடைய ஆசை வார்த்தைகளை நம்பி கொடுக்காதீர்கள். சிக்கனமாக இருந்தாலே உங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்பொழுது இன்று நல்ல ஆரோக்கியம் இருப்பதற்கு உடற்பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, நேர்மறை எண்ணங்கள் கொண்டு செல்வது நல்லது. அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். அமைதியாக இருங்கள். உங்களுக்கு சில நேரம் தலைவலி அல்லது முதுகுவலி பிரச்சனைக்கு ஆளாகலாம். இந்த தியானம் யோகாசனங்கள் செய்யும் பொழுது மன அமைதிப்படும். விவாகரத்து ஏற்பட்டு பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர, தம்பதிகள் ஒற்றுமை நிலை பெற வாசுதேவநல்லூர் கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். பிருங்கி முனிவர் சிவனே தனது இறைவன், பார்வதி கூட முக்கியமல்ல என்ற அலட்சியத்துடன் வண்டுருவில் இறைவன் இறைவிக்கும் இடையில் புகுந்து சிவனை மட்டும் வழிபட, பார்வதி தேவி நாம் இருவரும் வெவ்வேறு அல்லவே, ஒரே சக்திதானே என ஈசனிடம் கேட்க, ஈசனும் பிருங்கி முனிவர் இதை உணர வேண்டும் என்பதற்காக தம்மில் பாதியாக விளங்கும் அம்மையோடு காட்டிய கோலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்று என்பதை உலகறிய செய்ய ஸ்ரீ உமாதேவியை பூலோகம் சென்று பொதிகை மலைச்சாரலில் இந்த வனத்தில் தவமியற்ற சொன்னார். அவ்வாறே உமாதேவியும் வாசவனூர் என்னும் இத்தலம் வந்து தவமியற்ற ஈசனும் அம்மையை இடபாகத்தில் ஏற்று ஒரு பாதி ஆணாக ஒரு பாதி பெண்ணாக ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் காட்சியளித்தார். ஆக இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் சீக்கிரமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவார்கள் என்பது ஐதீகம். நடைமுறையில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவம் அதிகம் உண்டு. இத்தலத்தில் மிக மிக நல்ல அனுபவங்கள் உண்டாகும். இத்தலமானது திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடிக்கு அருகில் அமைந்துள்ளது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நன்மை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் உண்டாகும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். எதிர்பார்க்கக்கூடிய ஆரோக்கியம் மேன்மை கிடைக்க இறை வழிபாடு இந்த நாள் மிக மிக தேவை. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. Have a nice day and wonderful day. Be happy. All the best. வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் செயல்களில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றும் தன்னம்பிக்கை உங்களிடம் காணப்படும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாள். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படலாம். விளையாட்டு விஷயங்களில் பொதுவாக ஆர்வம் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு துறை ரீதியான மதிப்பு மரியாதையோடு சில விருதுகளும் கேடயங்களும் கிடைக்கும். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். அரசு குறித்த சில நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள். எழுத்து துறைகளில் புதிய நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் முயற்சிகளில் கவனமாக இருங்கள். வேலைகளில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகளை காட்டுவீர்கள். இது உங்களுடைய செயல்திறனில் வெளிப்படும். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடம் சில நேரங்களில் எதிர்மறை விளைவுகளை வெளிப்படுத்துவீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதத்தினுடைய முதல் நாள், மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் என்பதால் பெண்களிடத்தில் பக்குவமாக நேர்மறை எண்ணத்தோடு நடக்க வேண்டும். தம்பதியர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பேச்சு வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் மன அமைதி தேவை. இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பணம் நிதி நிலைமைகள் இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக காணப்படும். மிதுன ராசி அன்பர்களை எதிர்பாராத வரவுகள் உண்டாகும். இன்றைய நாள் எந்தவிதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது. இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். கோச்சாரத்தினுடைய நிலைப்பாடு படி எதிலும் எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காத ஒரு சில தன்மைகள் வெளிப்படலாம். பொதுவாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேத்து தசா நடக்கக்கூடியவர்கள் அந்த புத்தி நடந்து கொண்டிருந்தால் ஸ்ரீ வன்னிமர விநாயக பெருமானை வழிபட பாதிப்பு நீங்கும். அதே போல 12 கேத்து ஜாதகத்தில் கேத்து சனி பெற்று சாரம் 12 உத்திராட நட்சத்திரம் மகர லக்ன நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ அதன் உச்ச பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். களத்திரத்தில், அதாவது லக்னத்தின் 7வது வீடு களத்திரஸ்தானம். இது காதல் திருமணத்திற்கு காரண கர்த்தா, அதாவது ராகு பகவான். இந்த தோஷம் நீங்க வேண்டுமானால் ஸ்ரீபெரும்புதூர் பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜரை சேவை செய்ய, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஸ்ரீ ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரம். திருவாதிரை அன்று 12 மணியிலிருந்து 2:30 மணிக்குள் சேவை செய்ய ராகு தோஷம் நிவர்த்தியாகும், விலகும் என்பது ஐதீகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்களை தவிருங்கள். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. Have a nice day and wonderful day. Be happy. All the best. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு உணவு சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். உங்கள் அணுகுமுறையில் வேகம் காட்டக்கூடாது. திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று அதிக பணிகள் காணப்படும். வேலை தொழில் விஷயங்களில் சக பணியாட்களுடைய ஆதரவு கிடைக்க சமயோஜித புத்தியோடு இருக்க வேண்டும். தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ வீண் சங்கடங்களோ வைத்துக் கொள்ள வேண்டாம். சுமூகமான நிலை இருக்க மற்றவர்களோடு அனுசரித்து செல்வதே நல்லது. வேலை செய்யக்கூடிய ஸ்தானங்களில், உத்தியோகத்தில் உங்களோடு வேலை பார்ப்பவர்களோடு எந்த விதமான விவாத போக்கு வைக்காதீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் உங்களுக்கு சாதகமான நிலையில் வரலாம். காத்திருக்கவும். எதிலும் அவசரப்பட்டு வேலைகளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உணர்ச்சி வசப்படாமல்
நிதானமாக இருந்தாலே போதும், சகல நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாள் காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினோடு பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். சில நேரங்களில் வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது வீட்டில் சுக்கிர பகவானோடு கேத்து பகவானும் ராசி அதிபதியான சந்திர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆக சஞ்சாரம் செய்யும் பொழுது பேச்சில் சில தடுமாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. குழப்பமான பேச்சுக்கள், முடிவுகள் எதையும் எடுக்க முடியாது. மற்றவர்களோடு பேசினாலும் சில ஆர்கியூமெண்ட் வரும். தெளிவான பேச்சுக்கள் அற்ற தன்மை இருப்பதால் பெரிய அளவில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிக அளவில் சேராது. நிதி நிலைமைகள் என்று பார்க்கும்பொழுது பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. தேவையற்ற செலவினங்கள் ஏற்படும். குடும்பத்திற்காக, வீட்டினுடைய வளர்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அல்லது கடகராசி அன்பர்கள் உங்களுடைய அடிப்படை மாணவ மாணவிகள் படிப்புக்காக செலவு ஆகும். பணப்புழக்கம் போதுமானதாக இல்லாததால் நெருக்கடி உண்டாக்கும். தேவைகள் அதிகமாக இருக்கும். யாரிடத்திலாவது பணம் கேட்கலாமா, கடன் பெறலாமா என்கிற யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த விஷயமானது உங்களுக்கு மன கவலையை உண்டாக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். இன்று குறைந்த ஆற்றலுடன் காணப்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மன அமைதியோடு பேச்சில் நிதானத்தையும் பொறுமையை வைத்திருப்பதால் இந்த நாளை சுமூகமாக கடத்த முடியும். திருமாக்கூர் கோவிலில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் 16 கரங்களுடன், அக்கரங்களில் 16 படைக்கலங்களை ஏந்தியும் காட்சி தருகிறார். 3 கண்களுடன் உள்ள அவரின் திருமுடி தீப்பிழம்பு ஒளிரும் வண்ணம் அமைய பெற்றுள்ளது. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சுற்றி 48 தேவதைகள் இடம்பெற்றுள்ளனர். இங்குள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சுற்றி மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இதனால் மற்ற கோவில்களில் உள்ளதை விட தனித்துவம் பெற்று அருள் புரிகிறார். இவ்வாலயம் வந்து இங்குள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை 6 முறை வலம் வந்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட செய்யும் தொழிலில் உள்ள நஷ்டங்கள் நீங்கி தொழில் விருத்தி அடையும். இந்த திருக்கோவிலுடைய ஆலய திறப்பு நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. சனிக்கிழமைகளில் காலை 5 மணிக்கு ஆலயம் திறக்கப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள், நன்மைகள் பிறக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. Have a nice day and wonderful day. Be happy. All the best. வேலும் மகிழும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபார ஸ்தானத்தில் மிக மிக நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த நாள் மிதமான பலன்களை கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். சூழ்நிலைகள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதிக பணிகள் காணப்படும். நல்ல பலன்களை காண திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிக வேலை காரணமாக சில இடங்களுக்கு சென்று வரலாம் என்கிற எண்ணங்கள் எழலாம். யாருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் சுதந்திரமாக செய்து ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டாகும். காதலிப்பவர்கள் உங்கள் துணையினுடன் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள். வருங்கால துணையினிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் நயம், இனிமை, நல்ல பேச்சாற்றல் வெளிப்பட வேண்டும். அவர்களுடைய மனது அமைதிப்படும்படியாக பேசினால் நல்லது. அதற்கு இன்றைய நாள் மன அமைதி வேண்டி பொறுமையாக இருங்கள்.
தம்பதியர்கள் நேர்மறை எண்ணத்தோடு உங்கள் துணையை அணுகினால் மட்டுமே சிறப்பு. இன்றைய நாள் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்கள். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது கூடுதல் செலவாகலாம். சேமிப்பை உயர்த்துவது கடினமாக உணர்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கண்களை வருத்திக் கொள்ள வேண்டாம். உற்சாகமாக ஆற்றலுடன் இருங்கள். எல்லா செயல்களையும் நிதானத்தோடு சிந்தித்து செய்வது நல்ல புரிதலை கொடுக்கும். தம்பதியர்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். நல்ல தெளிவும் பிறக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். பயணம் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். சுக்கிர தோஷம், பலகீனம் ஆகியவற்றிற்கு பரிகார ஸ்தலங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம். வேத சாஸ்திரங்கள், மந்திரம், தவம் அனைத்திலும் ஈடு இணையற்றது விளங்கியும் தேவகுருவான பிரகஸ்பதிக்கும் சமமான அந்தஸ்தும் மதிப்பு மொழியும் தனக்கு கிடைக்கவில்லை என வேதனையால் சுக்கிர பகவான் இமயத்தில் மானசத்தடாக கரையில் நிஷ்டையில் அமர்ந்து இறைவனை தியானிக்க வானிலிருந்து அசரீரி வாக்கு எழுந்தது. பார்கவரே, அதர்மத்தில் ஈடுபட்ட அசுரர்களுக்கும் தீயவர்களுக்கும் தங்கள் சக்திகளை அளித்து உதவியதால் தங்களது ஒளி குன்றியது. ஆதலால் மனம் திருந்தி பரம்பொருள் பூவுலகில் எழுந்தருள் இல்ல திவ்யஸ்தலம் சென்று அவனை வழிபடுங்கள் என்றது அசரீரி. ஆக ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய தோஷ பாதிப்பு நீங்க சயன சுக பாதிப்பு உள்ளவர்கள் இந்த கோவிலில் கிழக்கு கோபுரம் வழி வந்து ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட சுக்கிர தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த வழித்தடம் என்பது திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்து வசதிகள் அதிகம் உண்டு. ஆக இஸ்தலங்களுக்கு வெள்ளிக்கிழமை தினத்தில் சென்று வர பரம்பொருளினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகும். நற்பவி நற்பவி நற்பவி. ஹாவ் a nice day and wonderful day. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மேலும் மகிழும் துணை. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்புகளை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகத்தினுடைய அமைப்புப்படி உயர் அதிகாரிகளிடத்தில் உத்தியோக ரீதியாக அலுவல் சம்பந்தமான விஷயங்களில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில இடமாற்றங்கள் கூட வரலாம். வேலைகளை தொடர்ந்து செய்வது பற்றிய எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரித்து கொண்டே இருக்கும். மனக்குழப்பவாதியாக இருப்பீர்கள். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. எதிர்பார்த்த உதவிகள் கூட தாமதமாகலாம். சீக்கிரம் என்று நடக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சற்று இழுபறியாக இருக்கும். வேலைகளில் புரிதல்கள் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் புதுமையான விஷயங்களை பற்றி பேசுவதோ செயல்படுத்துவதோ கூடாது. மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். எதையும் நீங்கள் நேர்மையாகத்தான் செய்ய வேண்டும். மறைமுகமாக சில விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நேர்மையாக இருந்தால் உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாமல் நினைக்காமல் இருப்பது அவசியம். மனதில் கூட நினைக்காதீர்கள். அடுத்ததாக பொருளாதாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு குறையலாம். வருமானம் வருவதற்கான வழி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக இந்த தினத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே சிக்கனமாக இருப்பீர்கள். தேவைக்கு மட்டுமே பணத்தை செலவு செய்வீர்கள். வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதில் நிறைய விஷயங்களை சேகரிப்பீர்கள். வீட்டில் குழந்தைகள் முகாந்திரமாக சில உணர்வுகள் வெளிப்படலாம். வியாபார ரீதியாக போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் பொருட்களினுடைய விற்பனை என்பது சற்று மந்தமாகலாம். விலை உயர்வின் காரணமாக அதிக பொருள் என்பது உங்களுக்கு விற்பனையாகாமல் கிடப்பில் இருக்கலாம். இது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் மாற்றம் வரலாம். ஆனால் நெருக்கமானவர்களுடைய வழியில் உங்களுக்கு மிக மிக பிடித்தமானவர்களுடைய விஷயங்களை பற்றி எடுத்துக்கொள்வது, பேசுவது, அனுசரித்து செல்வதாலும் நன்மைகள் உண்டாகும். கூடுமான வரையில் அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவீர்கள். மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் குழப்பம் இருக்கும்.
படிப்பில் தெளிவற்ற தன்மையுடன் இருப்பீர்கள். எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. சரியான நேரத்திற்கு சாப்பிடவோ அல்லது உங்களால் ஓய்வெடுக்கவோ முடியாது. ஏதோ ஒரு விதமான சங்கடங்களை உங்களை அழுத்திக் கொண்டே இருக்கும். ஆக இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு சந்திர பகவானை வழிபட்டாலே போதும். பொதுவாக பிறை சூடிய சக்தியினுடைய வழிபாடு, தெய்வ வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்மனுடைய சிரசில் பிறை சூடியிருப்பார்கள். ஆக நீங்கள் காமாட்சி அம்மனை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் வழிபட சுப யோக பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி வியாபாரத்திலும் சரி, செய்யக்கூடிய தொழிலிலும் அதிக முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். மிக எளிமையாக நடந்து கொண்டால் நிச்சயம் அனுகூலம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை ஏற்படுத்தும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான வேலைகள் செய்தால் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம். எதிர்பார்த்த சில விஷயங்கள் தள்ளி போகலாம். பண உதவிகள் கிடைப்பது என்பது சற்று அரிதாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பண பிரச்சனையிலிருந்து ஓரளவிற்கு தெளிவுடன் இருப்பீர்கள். மன நிறைவு பெறக்கூடிய நாளாகவே அமைகிறது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். ஆதாயம் ஏற்படக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். விட்டு கொடுத்து போனால் எல்லாவற்றையும் நீங்கள் பெற முடியும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களுடைய அமைப்புக்கு ஏற்றாற்போல் பலன்கள் எப்படி கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன கவலைகள், மன கிளேசங்கள், கஷ்டங்கள் நீங்கும். எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ஓரளவிற்கு மன நிறைவோடு வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். நிம்மதி என்பது அதிகரிக்கலாம். காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டெடுப்பீர்கள். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்லதொரு வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய பேருக்கும் பேச்சுக்குமே மரியாதை உண்டு. உங்கள் பெயர் சொன்னாலே எல்லோருமே போற்றக்கூடிய நிலைதான் இருக்கும். புகழ் அதிகமாகவே இருக்கும். உடல் தோற்றத்தில் மாற்றம் உண்டாகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான நிலைகளில் முன்னேற்றங்கள் உருவாக்கும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களை பூரணமாக உணர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வேலை விஷயங்களில் ஈர்ப்பு தன்மை இருக்கும். எப்படியாவது திறமையாக வெளிப்படுத்தி புதிய புதிய ஆர்டர்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதோடு வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வதில் அதிக ஆர்வத்துடன் இருப்பீர்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் துலாம் ராசி அன்பர்களை. எதையும் நேர்மையாக, நியாயமாக, நம்பிக்கையாக இருந்தால்தான் உங்களுக்கு பிறரிடத்தில் பேசுவதே பிடிக்கும். அல்லது அவர்களுடைய நடவடிக்கை சற்று அல்ல, ஒரு புள்ளி தவறினாலும் கூட அவர்களிடத்தில் இருந்து விலகி வருவதற்கு தான் பார்ப்பீர்களே தவிர தொடர்ந்து அவர்களோடு பயணிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொள்ள மாட்டீர்கள். உடல் தோற்றம் தொடர்பாக சில எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய அனுபவங்களை பெறுவீர்கள். உங்களுடைய தொழில் வளர்ச்சியாகட்டும் அல்லது வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அனுபவத்தோடு செயல்படக்கூடிய நாள். ஆடம்பரமான பொருட்களின் மீதான ஆர்வம் இருக்கும். சுகபோக வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். வீடு, இடம் வாங்குவதாக இருந்தாலும் பொறுமையாக பேசித்தான் வாங்க வேண்டும். மூத்த சகோதரர்களினால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பெரும்பான்மையான நிலையில் உங்களுக்கு பேர் ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் மூத்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளே. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். வர்த்தக துறையில் மேன்மை ஏற்படுங்க. வெளி வட்டாரத்தில் நல்ல பேரும் புகழுடைய நபர்களாக காணப்படுவீர்கள். இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. எச்சரிக்கையாக இருங்கள். 1ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இருந்தாலும்
தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலையும் வரலாம். சில நேரங்களில் கவனமாக இருங்கள். கண்ணாடி சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதாகவோ அல்லது வீட்டில் கையாளக்கூடிய நிலையிலேயும் பொறுமையாக இருக்க வேண்டும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரம் இதுவல்ல. உங்களை பற்றிய பேச்சுக்கள் வெளியிடங்களில் இருந்தாலும் வெளியில் பேசக்கூடியதை உங்களுடைய மனதிற்குள் கொண்டு வராதீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், உகந்த ஓரை செய்வதற்கு, சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும். தெளிவாக சிந்திப்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பக்குவம் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாகலாம். வேறொரு நிலையில் சென்று வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பொறுமை அவசியம். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். ஆதாரம் நிறைந்த நாளாக இருக்கும். நல்லதொரு பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். மனதளவில் உத்வேகம் என்பது உருவாக்கும். சில நேரம் உங்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் ஏற்படலாம். சுப காரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதை செய்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி, மன சந்தோஷம், கலகலப்பாக இருப்பீர்கள். அதோடு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். வேலைக்கு நினைத்தபடி செல்வீர்கள். அங்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாகவும் ஒத்துழைப்பு அதிகமாகவே கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் வருவதற்கான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். அலுவலக உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். மதிப்பு மரியாதையோடு நடத்துவார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பானது சரியான நேரத்திற்கு வருங்க. முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து கவனமாக செய்வதாலும் மூத்த அதிகாரிகளுடைய மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு உண்டு. பலருக்கும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். குடும்பத்தை ரீதியாக ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். தம்பதிகளிடையே நல்ல நெருக்கம் இருக்கும். புரிதல் காணப்படலாம். மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஈடுபாடு, ஈர்ப்பு, ஆர்வம் என்பது அதிகமாகவே காணப்படலாம். உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக உடல்நிலைக்கு சில சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை உடனுக்குடன் கவனியுங்கள். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். கூடுமான வரையில் பொறுப்புகள் இருந்தாலும் அவற்றை முடிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய புரிதல்கள் அதிகமாக இருக்கும். மக்களுடைய வரவை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த சில செயல்பாடுகள் உங்களுக்கு உன்னதத்தை ஏற்படுத்தும். தொழில் விஷயங்களில் அதிக ஈடுபாடோடு இருப்பீர்கள். செய்யக்கூடிய விஷயங்களை உணர்ந்து புரிந்து மிக சீராக முழுமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் மிக மிக நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதாயம் பெருகும். அமைதியான ஒரு மனநிலை உருவாக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
சூக்ஷமங்களை அறிந்து கொள்வீர்கள். புரிதல் என்பது உண்டாகும். எதிர்கால நலன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக தொழில் விஷயங்களில் ஆர்வம் உண்டு. எதையும் அறிந்து கொள்வதில் ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். வருமானம் என்பது அதிகரிக்கும். உபரி பணம் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட வேண்டி எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய அமைப்பு, கிரகங்களினுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்களே அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். இந்த நாளை நன்றாக ரசித்து அனுபவிக்கக்கூடிய நிலை உருவாக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புரிதல் உருவாக்கும். எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் பொழுது அதற்கு ஏற்றபடி மேன்மையான நிலையையும் நீங்கள் அடைவீர்கள். உயர்வு பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாளில் ஆடி வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் ராகு கால துர்க்கை அம்மனை வழிபடுவது இன்னும் சிறப்பு. பூஜை செய்யக்கூடிய நேரம் அந்த ராகு காலமானது 10:30 முதல் 12 மணி வரையில் 1.5 மணி நேரம் மௌனமாக தியான நிலையில் அமர்ந்து ஓம் தும் துர்காயை நமக அல்லது ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே இந்த ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய தடை தாமதங்கள் விலகும். பிரச்சனைகள் பறந்தோடும். துன்பங்கள் விலகும். ஆக துர்க்கையம்மன் வழிபாடு ராகுகால பூஜையில் செய்வதால் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷம், சௌபாகியம், குல தெய்வத்தினுடைய அருள், குழந்தைகளுடைய வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். காதலிப்பவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும் காணப்படலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி சில முக்கியமான விஷயங்களை செய்வதற்குண்டான சூழ்நிலைகளில் நீங்கள் வருவீர்கள். பிள்ளைகளுடைய குண நலனிற்கு ஏற்றாற்போல் அனுசரணையாக செல்வீர்கள். மனமறிந்து பேசக்கூடிய நிலையும் உண்டு. கூடுமான வரையில் எந்த இடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் தான் ஏற்படும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இந்த ஒரு வாக்கியத்தை அவ்வப்போது மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக விட்டு கொடுத்து போவது போல்தான் இருக்கும். இருந்தாலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஆக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வரும் வரையில் பொறுமை அவசியம். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் குடும்ப உறவுகளோ அல்லது வெளி ஆட்களோ தூரத்து உறவுகளோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை உணர்ந்து மீண்டும் திரும்பி வருவார்கள். அதற்கு ஏற்ற சாதகமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தை விரும்பி செய்யக்கூடிய நிலையும் மிக சாதுரியமாக இருப்பீர்கள். உடனடியாக யாரையும் அப்படி நம்பிவிட மாட்டீர்கள். அவர்களுடைய குண நலன்களையும் எண்ணத்தையும் உணர்வுகளையும் ஆராய்ந்து பேசக்கூடியவர்கள் நீங்கள். ஆக வியாபாரத்திற்கு வரக்கூடியவர்கள் சக வியாபாரிகளாகட்டும் அல்லது வாடிக்கையாளர்களாகட்டும் யாராக இருந்தாலும் உடனே அவர்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி வருவீர்கள். ஆபரணங்கள், பொன்பொருள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் அனுகூலம் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த நிலைகளில் உயர்வு ஏற்படும். மிகப்பெரிய ஒரு பட்டம், விருதுகள் வாங்கக்கூடிய நிலையும், கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு மேன்மையான ஒரு அறிவு கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு அனுபவசாலியாக இருப்பீர்கள். எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்கள் போல செயல்படுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. இந்த நாளில் வழிபாடு முறைகள் செய்யும் பொழுது அதிலும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு மிக உன்னதமான ஒன்று. அதே போல குல தெய்வத்திற்கும் வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை முதல் வாரம் என்பதால் வீட்டில் சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு மங்கள பொருட்கள், அதாவது கண்ணாடி, சீப்பு, வெற்றிலை பாக்கு தாம்பூலம், ரவிக்கை, 11 ரூபாய் காணிக்கை, பூ, பழம் இதெல்லாம் வைத்து அவர்களுடைய மனம் சந்தோஷப்படும்படியாக இவற்றை நீங்கள் சுமங்கலிகளுக்கு, அதாவது 3 பேர் 5 பேர் என்கிற எண்ணிக்கையில் கொடுத்தால் இன்னும் மிக மிக நல்லது. மாலை நேரம் 6 மணிக்கு மேல் அல்லது 7 மணிக்கு மேல் இதை செய்தால் இன்னும் விசேஷம். வீட்டிற்கு மகாலட்சுமியுடைய வருகை என்பது அதிகரிக்கும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் எனும் மந்திரத்தையும் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் வைத்து மொச்சை சுண்டல் செய்து நீங்கள் நிவேதனம் செய்து உங்கள் குடும்ப நபர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும்.
வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த பொருட்களையோ அல்லது அக்கம் பக்கம் நபர்களுக்கோ வழங்கக்கூடாது. பூஜை செய்யக்கூடிய நிவேதனம், அந்த பிரசாதத்தை உங்கள் குடும்ப நபர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வீட்டில் ஆனந்தத்தையும் நல்ல அற்புதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், புரிதல் உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு, அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிலம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு நீங்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். மேன்மை உண்டாக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். நட்புகள் உருவாகும். நன்மைகள் பெருகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். வெளி நபர்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பொறுமை, நிதானம் அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய அமைப்பு, சஞ்சாரத்தினுடைய நிலையை பொறுத்து ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளலாம். சிந்தனைகளில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம். எதிலும் கவனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த சந்திராஷ்டம தினத்தில் புது விஷயங்களை மட்டும் தொடாமல் இருப்பது நல்லது. மனதில் ஒரு விதமான சிந்தனைகள் இருக்கும். எதை செய்வது என்கிற புரிதல்கள் இருக்காது. கூடுமான வரையில் தியான நிலைகளை அவ்வப்போது மேற்கொள்வது அவசியம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வருமானம் போதிய அளவு இல்லாமல் சற்று சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதிலும் நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்காக விரயங்கள் இருக்கலாம். வெளியிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில நபர்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு சில மனக்கசப்புகள், சங்கடங்கள் வந்து போகும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கு அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடுமையான வேலை பளு காணப்படலாம். பொறுமையை இழக்கக்கூடிய நிலை வரலாம். வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகளில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். கொள்முதல் போன்ற விஷயங்களில் அதிக பணத்தை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. அவசரப்பட்டு பணத்தை எதிலும் முதலீடு செய்யாதீர்கள். ஒரு முறைக்கு பல முறையாவது மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது, பெரியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசினாலும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உங்கள் துணைவரிடத்தில் பேசும் பொழுது மிக கனிவாக பேச வேண்டும். எந்த விதத்திலும் வேகம் காட்டாதீர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களையோ தவிருங்கள். பயனற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பது மிகுந்த நலம். தொழில் ரீதியாக கூட்டாளிகளோட பேசும் பொழுது எப்பொழுதுமே சற்று கனிவாக, அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். விரயங்கள் ஏற்படலாம் பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களுக்காக. ஆக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் குழப்ப நிலையே தான் நீடிக்கும். எதிலும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது முடியாது. வெளி வட்டாரங்களில் நற்பெயர்கள் வரும் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். கவனமாக இருங்கள். உழைப்பு நிறைந்த நாளாக இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கும் கவனம் கொடுக்க வேண்டும். வெளி நட்பு வட்டாரங்களில் உங்களுடைய பெயருக்கு எந்த விதத்திலும் அவப்பெயர்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை, நிதானம் அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது.
பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும், பொறுமை, நிதானம் அவசியம். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும், அனுகூலம் ஏற்படும் வரையில் நிதானம் அவசியம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண விரயங்கள் உண்டாகலாம். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் பணத்தை செலவு செய்யாமல் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள், நல்லது நடக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய அமைப்பு பற்றி பார்க்கும் பொழுது சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகொடும். நன்மைகள் நிறைவாக கிடைக்கும். மகிழ்ச்சியாக ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். ஆத்ம திருப்தி உண்டாகும். சுப வேலைகளில் மிகுந்த ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். தாயாரினுடைய வழியில் ஆதரவு ஏற்படும். சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆக தாயின் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கும் அல்லது வருமானம் பெறுவதற்கும் நீங்கள் சௌபாகியமாக வாழ்வதற்கு தாயார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உறவுகளுடைய நிலை உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். புதிய பொருட்களை விற்பனை செய்வீர்கள். மிகுந்த ஒரு நயத்துடனும் கனிவாக செயல்படக்கூடிய நாள். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வரும். மிகுந்த ஒரு திறமையுடன் ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய உள்கட்டமைப்பை சீர்படுத்துவீர்கள். விவசாய வேலைகளில் ஆலோசனைகள் அதிகரிக்கும். நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். நிலம் சம்பந்தமான விஷயங்கள் அது தொடர்பான செயல்களில் அதிக ஆர்வம் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு மன திருப்தி தரக்கூடிய விதமாக வருமானம் கிடைக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அதிலும் உயர்கல்வி தொடர்பான புதிய தேடல்கள் உண்டாகலாம். படிக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்பு படி வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். எதிர்பார்ப்பு நிறைந்த நாளாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி, மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். மாலை நேரத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு தட்சிணை தாம்பூலம் வைத்து மங்கள பொருட்கள் அவர்களுக்கு கொடுப்பதால் 3 சக்திகள் முப்பெரும் தேவியர்களுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுவீர்கள். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. அதே போல மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி தேவியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வீட்டில் பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம். வீட்டில் வரக்கூடிய பெண்கள், குறிப்பாக சுமங்கலிகளுக்கு, ஸ்திரீகளுக்கு முக்கிய பொருட்களை அவர்களுக்கு தானமாக கொடுப்பது மிக நல்லது. வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். பிள்ளைகளிடத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். காரணம் 5ஆம் பாவகத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில், ருணரோக சத்ரு பாவகத்தில். ஆக பிள்ளைகளிடத்தில் நீங்கள் மிக கனிவாக, பொறுமையாக, நிதானமாகத்தான் அவர்களோடு நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் பிள்ளைகள் மூலமாக நல்லதே நடக்கும். தைரியமாக உங்களுடைய விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பாக பணம் சார்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம்.
பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். முன்னேற்றங்கள் உருவாகும், மன திருப்தி இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். கொடுக்கக்கூடிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல் ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும், வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள், அனுகூலம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. ஆடி வெள்ளிக்கிழமை ராசிக்கான அமைப்புப்படி மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற நிலையில் இருப்பீர்கள். குடும்ப பாவகத்துல ராகு பகவான் குரு பகவானுடைய சஞ்சாரம். எதையும் தைரியமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சகோதரர்கள் வகையில் நன்மை உண்டாக்கும். கவர்மெண்ட் அதாவது அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஏற்படும். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது காதல், விவகாரம், குல தெய்வம், மனம், பூர்வ புண்ணியத்தினுடைய நிலைகளை சொல்லக்கூடிய பாவகம் அது. ஆக அந்த இடத்தில் சூரிய பகவான் ராஜ கிரகம். நவ கிரகங்களில் நடுநிலையாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அதே போல வித்யாகாரகன், புத்திக்குண்டானவர் புதன் பகவான். 2 கிரகங்களுமே நட்பு கிரகங்கள். ஆக இந்த ஒரு சேர்க்கை மிக அற்புதமானது மீனராசி அன்பர்களுக்கு. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், புரிதல் உண்டாகும். புதிய பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். மனநிலையில் நிம்மதியாக இருப்பீர்கள். புது விஷயங்கள் அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டு. சில நுணுக்கமான விஷயங்களை துரிதமாக கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊழியர்களுடைய ஆதரவும் தலைமை அதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு, ஒத்துழைப்பு எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நடக்காத வேலைகளையும் நடத்தி காட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய சவாலான விஷயங்களையும் மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். வீட்டினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் பொருட்சேர்க்கையை உருவாக்கி வருவீர்கள். தங்கம், பொன், நகை வாங்கக்கூடியதில் ஆர்வம் உண்டு. வழக்கு ரீதியாக சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். பொருளாதார நிலைகளில் அதிகமான முன்னேற்றத்திற்கு வருவதற்கு முயற்சிகள் செய்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. இயந்திரம் தொடர்பான செயல்களில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரையில் உங்களை விட்டு விலகி போனவர்கள் மீண்டும் வருவதற்கான நிலைகள் உண்டு. நெருக்கமான உறவுகளிடத்தில் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்குங்க. தெய்வீக அனுகிரகம் உண்டு. மகாலட்சுமி வழிபாடு மிக உகந்த நாள். ஆக இந்த நாளில் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி ஸ்திரீகளுக்கு தட்சிணை தாம்பூலங்கள் கொடுத்து அவர்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். மாலை நேரத்தில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்து அதோடு மொச்சை சுண்டல் செய்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நிவேதனம் செய்து அந்த பிரசாதம் நிவேதனத்தை உங்கள் குடும்ப நபர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது உங்கள் ராசியில். ஆக மீனராசி என்பர்களே, ஸ்ரீ ரங்கநாதரும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரையும் வழிபட்டால் க்ஷேமங்கள் லாபங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகம் கணிதம் சார்ந்த நிலைகளில் பிடித்தமானதாக இருக்கும். அதே போல ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள், கல்லூரி சார்ந்த கணிதம் தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள், நற்பெயர்கள் கிடைக்கும். ஒரு கௌரவ பதவிகளில் அங்கம் வகிக்கக்கூடிய நிலை உருவாகும். புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் பெருகும். திட்டமிட்ட வேலைகளை மிக சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கையின் மூலம் மன மகிழ்ச்சி உருவாக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாள். ஆக மீனராசி அன்பர்களை இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு சுப கிரக உரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக உரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம்,
தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உத்வேகம் பிறக்கும், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேறும், எண்ணியதை முடித்து காட்டுவீர்கள், தைரியமாக செயல்படுவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உருவாக்கும், தெய்வ அனுகிரகம் உண்டு, வியாபாரத்தை மிக சிறப்பான நிலையில் கொண்டு செல்வீர்கள், உபரி பணம் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதையே நடக்கட்டும், நல்லதே செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.